ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் டிவி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காரை நம்மளே எப்படி வீட்டில் கம்மி ரேட்டில் வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம எதுவும் காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் லிக்விட் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ₹1 செலவில் எப்படி காரை வந்து கம்ப்ளீட்டாக, அதுவும் நம்ம ஷோரூமில் கொடுத்தா எந்த குவாலிட்டியில் வந்து அவங்க வாஷ் பண்ணி கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக வந்து நம்ம வீட்டிலேயே வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரெஷர் வாஷர். இது வந்து ஒரு டைப்பான ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து நார்மல் ஸ்ப்ரே பாட்டில் கிடையாது. இது வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ரெஷர் மூலமாக வந்து நமக்கு வந்து ஃபோம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். நார்மலாக நீங்கள் கார் வாஷ், பைக் வாஷ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் வாஷர் மெஷின்லாம் வச்சுருப்பாங்க. அது ப்ரைஸ் வந்து ஒரு 6000லேருந்து ஒரு 15000 வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் வந்து எப்போவாவது நம்ம வாஷ் பண்ணுற போது அவ்வளோ காஸ்ட்லியான மெஷின்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு எக்யூப்மெண்ட் வந்து வாங்கியிருக்கிறேன். இது நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டிமார்ட்டில் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹199 ஒன்லி. ஸோ இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்வெல்லில் இருந்து எப்படி நம்ம வந்து மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறோமோ, ஸோ இல்லைன்னா ஒரு அடி பம்பில் வந்து எப்படி நம்ம பம்ப் பண்ணி தண்ணி எடுப்போமோ அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு நாசல் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து இதுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து ப்ரெஷர் உள்ளே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெஷர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, அது மேலே தானாக வருது பார்த்தீங்களா அந்த ப்ரெஷருக்கு. ஸோ உள்ளே வந்து இப்போ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த நாசல் யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இது வழியாக வந்து நம்ம வந்து வாட்டர் வரும். ஸோ இது நிறைய வாட்டர் இல்லைனா சோப்பு ஏதாவது நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோன்னா இது வழியாக வந்து வரும். ஸோ இதோட ஸ்பீடு வந்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி இது வந்து ஃபாஸ்ட்டு, ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் ஒரு டைமில் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த ப்ரெஷர் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது வழியாக வந்து இந்த ஃபோம் வந்து வரும். ஸோ இதுதான் இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ காரை வாஷ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன லிக்விட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சோப்பி சப்ஸ்டன்ஸ் இல்லைனா ஷாம்பு எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ₹1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வச்சு கார் வாஷ் பண்ணுறது நல்லதா? ஸோ இப்படி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து எதுக்காக இந்த ஷாம்பு செலக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை நம்ம ஏதோ சோப்பு அப்படி ஏதாவது யூஸ் பண்ணோன்னா அதோடைய சப்ஸ்டன்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அது காரோடைய பெயிண்ட் சப்ஸ்டன்ஸை வந்து அது பாதிக்கும் கண்டிப்பாக. பட் இந்த ஷாம்புவில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹேர் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கிறமா இப்படி ஒரு ஷைனிங்கான ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷைனிங் தான் வந்து நம்ம கார் வாஷ் பண்ணக்கிறமா நம்ம காரோட சர்ஃபேஸ் டச் பண்ணுவோம் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஷாம்பு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய எந்த கம்பெனி ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த ஷைனிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஷாம்பு வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த இதை வந்து ஒரு ½ பாட்டில் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஃபுல் பாட்டிலுக்குன்னா நீங்கள் ஒரு 2 பேக்கெட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது உங்களோட தேவைக்கேற்ப வந்து நீங்கள் வந்து ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கார் வாஷ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற பேப்பர் வந்து நம்ம எடுத்துடலாம், இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொட்டேட்டிங் நாசல் இருக்குது, ப்ரெஷர் பில்டர், இதுதான் வந்து ப்ரெஷர் நமக்கு கொடுக்கக்கூடியது. இது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து ப்ரெஷர் கொடுக்குறது, இது வந்து ரிலீஸ் பண்ணுறதுனா நமக்கு வந்து ஃபோம் வந்து வெளியே வரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நமக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஹேண்டில். ஓகேங்களா, வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இதில் இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து மிக்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தேவை. ஓகே, இப்போ ஒரு ஷாம்பு பேக்கெட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி நல்லா ஷேக் பண்ணி நல்லா வந்து ஃபோம் கொண்டு வந்துடுங்க. முடிஞ்சால் கையை வச்சு இப்படி நல்லா இப்படி பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஃபோம் வந்துடுச்சு. பாருங்கள், மேலே வரைக்கும் வருது. ஓகே, இப்போ இதை டைட் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். பார்த்தீங்களா சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ப்ரெஷர் கொடுக்குறது. நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இதுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு, இதுக்கு மேலே கொடுத்தா டைட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹார்டாகிடுச்சு, இதுக்கு மேலே கொடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து நம்ம பொறுமையாக இதை ரிலீஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கார் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த ஃபோம் ஸ்ப்ரேயரை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி ஒரு காட்டன் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சில்க் இல்லை வேறு எதுவும் மெட்டீரியல் கிளாத்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப ஸ்க்ராச்சஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குன்னா இதோட சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து காரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இது வந்து இந்த மாதிரி வச்சுட்டு காரை வந்து நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷன் எதுக்கு இருக்குன்னா, காரை வந்து வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து அதை துடைக்கிறதுக்கு. ஸோ காரை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஈரம் இல்லாமல் துடைக்கிறதுக்கு வந்து இந்த சைடு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபோம் இருக்கும்போது ஃபோம் மேலே வந்து நம்ம ரப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு மக்கில் கொஞ்சம் தண்ணி இது கொஞ்சம் சோப்பு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் இதை டிப் பண்ணி கொஞ்சம் ஈரமாக்கிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கையில் இந்த மாதிரி நான் மாட்டிக்க போகிறேன். ஸோ இந்த சைடு வந்து டவுன் வர்ற மாதிரி. ஸோ நான் இப்போ வந்து காரை ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி துடைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி துடைச்சிக்கோங்க. நம்ம ஃபோம் ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம ஃபோம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எல்லா இடத்துலையும் பட்டிருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அதில் இருக்கிற மண் டஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ கார் வந்து க்ளீன் ஆயிரும். இந்த விண்ட்ஷீல்டு வைப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு இதுலேயும் இந்த மாதிரி வந்து இப்படி துடைச்சி விட்ருங்க. அதுக்குள்ளே தான் நிறையா வந்து மண் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். கொஞ்சம் நீங்கள் தண்ணி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி வந்து தொளிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நம்ம வந்து காரை வந்து நல்லா ஒரு வாஷ் பண்ணிட்டோம். அதாவது அந்த ஃபோமை வந்து நல்லா வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஓவராலாக இருக்கிற மட்டு எல்லாமே வந்து போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டினரி டியூப் வச்சு நீங்கள் இதில் அதிகமாக ப்ரெஷர் இல்லாட்டியும் பரவாயில்லை, நம்ம இதை வச்சு நம்ம வந்து அடிச்சிட்டோம்னா இதில் இருக்கிற டர்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஹை ப்ரெஷர் இருக்கணும், நம்ம வீட்டு பைப்பில் வந்து ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நான் வந்து சிங்கிள் ஸ்டோரி பில்டிங்கில் இருக்கக்கூடிய டேங்க்லேருந்து எடுத்த கனெக்ஷன் வச்சு தான் நான் வந்து இதை அடிச்சிட்ருக்கிறேன். இந்தளவுக்கு எனக்கு ஃபோர்ஸ் வருது, இது தாராளமாகவே போதும். ஏன்னா நம்ம ஃபோம் வச்சு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் வந்து தேவையில்லை இந்த இடத்துல. இந்த மாதிரி நார்மலாக அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து போதும். பார்த்திங்களா, நல்லா க்ளீனாக வந்துருச்சு. அந்த சோப்பு நுர ஷாம்பூவோட ஃபோம் எதுவுமே வந்து இல்லை. அது போகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி அடித்து கழுவுங்க.
ஓகே. இப்போ வந்து கார் வந்து நல்லா தண்ணி அடிச்சு நம்ம கழுவியாச்சு. இப்போ கொஞ்சம் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடியில எல்லா இடத்துலயும் வந்து அந்த சோப் வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து இந்த மாதிரி ஒரு ஈரமான மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஆல்ரெடி இது வந்து ஈரம் ஆயிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம லைட்டாக வந்து நமக்கு துடைச்சிடணும். கண்ணாடியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து துடைச்சிடணும். இல்லைனா தண்ணி அடித்து முடிச்ச உடனே கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது ஒரு ட்ரையான மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஃபுல் காருமே லைட்டாக வந்து துடைச்சி விட்டுருங்க. அப்போ தான் இந்த சோப்பி சப்ஸ்டன்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அப்போ கார் வந்து நல்லா காஞ்ச உடனே நல்லா கிளியராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா துடைச்சிருங்க. ஸோ துடைக்காமல் வெயில் அடிக்குது, அது ஆட்டோமேட்டிக்காகவே காஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி துடைச்சிட்டிங்கன்னா எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக போயிடும். ஓகே. இந்த வீடியோவில் எப்படி வந்து காரை வந்து வீட்டிலே வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ரொம்பவே இந்த மெத்தட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நான் இந்த மெத்தடுக்கு வந்து இந்த ப்ரெஷர் வாஷர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் காருக்காக மட்டும் வாங்கலைங்க. இது வந்து நம்ம செடிக்கு வந்து மருந்து அடிக்கிறதுக்கு, இல்லை செடிக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் தண்ணி பாய்க்கிறதுக்கு கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பைக் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஏசி இருக்குது, ஏசி வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ப்ரெஷர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மல்டி பர்பஸ் இது. ஸோ காருக்காக இது தனியாக வந்து வாங்க வேண்டாம். ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு நார்மல் ஒரு ஸ்ப்ரே கேன் இருந்துச்சுன்னா கூட இதை வச்சு கூட நீங்கள் வந்து காருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ மெயினான இது என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஃபோம் கிரியேட் பண்ணி காரில் வந்து மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறோம். ஸோ மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு அதை தொடச்சி விடுறோம். அதுக்கப்புறமா தண்ணி அடித்து கழுவிட்டு தொடச்சி விட்டோம்னா நல்லா க்ளீனாக கார் ஆயிடுது. ஸோ இதுதான் இதோடைய பிரின்சிபல். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் டிமார்ட்டில் கோயம்புத்தூரில் தான் வந்து ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆன்லைனில் வந்து நான் வாங்கலை. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஆன்லைனில் வந்து லிங்க் தேடி பார்த்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ வந்து காரை வந்து நல்லா தொடச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காருக்கு வந்து எப்படி பாலிஷ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ காரை வந்து எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வீட்டிலே வந்து நல்லா சூப்பராக வந்து ஷைனிங்கான ஒரு பாலிஷ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.